பார்த்தவங்க தகவல் கொடுக்கணும்னு சொல்லி போஸ்டர் அடிச்சிருவோமா? என்ன சொல்ற? இல்லை, போஸ்டர்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து. இல்லடா, ஏற்கனவே நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். இதுக்கு மேல லேட் பண்றது ரொம்ப தப்பு. ஜம்மு, செய்ய வேண்டியதை அந்தந்த நேரத்துல செஞ்சிடணுப்பா. டாக்டர் அம்மா சொல்றதை கேட்டு உடனே போஸ்டர் அடிச்சிருவோம்ப்பா. உடனே போஸ்ட் அடிக்கணும்னா போட்டோலாம் வேணும்ல? மங்களம் ஸ்டுடியோல இருக்குப்பா, நான் போய் பிரிண்ட் போட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ நீ நேர்லயே போய் போஸ்ட் அடிச்சு ரெடி பண்ணி வையே. நான் வெட்டிக்கிளியோட ப்ரெஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. இல்லை, அப்ப நீ நம்ம ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டியா? சரி வா. நம்ம போலாம். சார், இப்ப என்னதான் சொல்றீங்க? நீங்க சாப்பிடுங்க டீச்சர். ரத்னா டீச்சர் வந்ததும் நான் சாப்பிட்டுக்கிறேன். அவங்க சாப்பிடாமே இருந்தா நீங்களும் சாப்பிடாமே இருந்துருவீங்களா? எங்க என்னங்க கேள்வி இது? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். நீங்க அவங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்கீங்க. அவங்க உங்களை கொஞ்சமாச்சும் மதிக்கிறாங்களா? எங்க இந்த மதிப்பு மரியாதை இதெல்லாம் தாண்டதுங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். மாலதி டீச்சர், எனக்கு தெரிஞ்சு ரத்னா டீச்சர் இவங்களை பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சுதான் விழுவாங்க. அது மட்டும் இல்ல டீச்சர், சார் தான் அவங்கள 8ஆம் கிளாஸ்ல இருந்து லவ் பண்றதா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாரு. ஆனா அவங்க எல்லாத்தையும் சுத்தமா மறந்துட்டு இவர் மேல கடுப்பை தான் காட்டுறாங்க. சீனிவாசன் சார், என்ன சார் கேள்வி இது? இங்க பாருங்க, ரத்னாவுக்கு நிச்சயமா என் மேல அன்பு இருக்கு. பட் அந்த வெங்கடேசன் செஞ்ச செயல் அப்படி, அதெல்லாம் தான் அவங்க மனசு ரொம்ப காயப்படுத்திருக்கு. அதனாலதான் அந்த கோபம், எரிச்சல் எல்லாமே. அவங்களுக்கும் உங்களை பிடிக்கலன்னு சொன்னா நம்பவே மாட்டீங்கல்ல? சரி, அதை விடுங்க. இத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. எங்க நான் தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இத முழுசா சாப்பிடுங்க நான் சொன்னேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். நானே செஞ்சது வெஜிடபிள் பிரியாணி. இல்ல பரவாயில்லைங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏங்க, இது என்ன விஷமா? சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது. சும்மா சாப்பிட்டு பாருங்க. இல்லங்க வேண்டாம், கொஞ்சம், ஒரே ஒரு வாய். இருங்க இருங்க, வேண்டாம், நவருங்க, நானே எடுத்துக்கிறேன். ஏங்க, உங்களுக்கு ஊட்டுறதுக்காக தானே நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வாய் சாப்பிடுங்க. இல்லங்க, நானே சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. இந்தாங்க. ஐயோ, அது ரத்னா ரத்னா மேடம், நீங்க எதுவும் தப்பா? என்னங்க? ஐயோ, டேய் பாண்டி, ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? இல்ல, இன்னும் பதட்டமா தான் இருக்கு. 4 கான்ஸ்டபிள் இதுக்குன்னு தனியா போட்டிருக்கேன். கடைசியா அவரை கோயில்ல பார்த்ததான் சொல்லுதா அவ. அதுக்கப்புறம் எந்த குழுவும் கிடைக்கலையே. டேய், பயமா இருக்குடா. சச்ச, என்னத்துக்கு இப்ப நீ பயந்துகிட்டு இருக்க? இருக்கிறதுலே தைரியமான ஆளு நீதான் பாரு. மாமா பொறுப்பு இல்லாம இருக்கவே மாட்டாருடா. குடிச்சிருந்தாலுமே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. இல்லனா கோவில்ல தான்டா இருப்பாரு. ஆனா இப்படி திடீர்னு காணோம்னா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் தான் கோவம் வருது, எனக்கும் தான் கோவம் வருது. ஏன்னா உன் புருஷன் செஞ்ச வேலை அப்படி. எங்களால கோவத்தை வெளியே காட்டிக்க முடியுது. பாவம் மாமா, வயசானவர், என்ன செய்வாரு? அதான் எங்கேயோ போயிட்டாரு. நீ ஒன்னும் கவலைப்படாதல, எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சிடலாம். வச்சிடவா? சரிடா, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடி. சரி, தேடுதோம்னு சொல்லுதான்ல, தேடி கண்டுபிடிச்சிடலாம். நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். சரிடா. இதுல
இது அங்கே விட்டு, அங்கே விட்டு. அண்ணாச்சி எங்க அப்பா எங்கேயாச்சும் பாத்தீங்களா? இல்லையே சண்முகம், நான் பார்க்கல. இந்த பக்கம் எதுவும் வரலையே. என்ன அங்க வரலையா? ஆமா சண்முகம், வரல. எங்கிட்டாச்சும் பார்த்தா உடனே போன் அடிச்சு சொல்லுங்கண்ணே. கண்டிப்பா சொல்லுதே சண்முகம். சரியா? சரி சண்முகம். சர்வால், கூடாது அண்ணாச்சி. அப்பனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? நானும் தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கேன் சர்வால். ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல சர்வால். அண்ணாச்சி அவர் எங்க போனாருன்னே தெரியல அண்ணாச்சி. இப்போ என்னையும் சேர்த்து ஒரு 4 பேர் எங்க டிபார்ட்மெண்ட்ல தேடிட்டு இருக்காங்க சர்வால். வெளியூர் ஸ்டேஷன் லிமிட் கூட சொல்லி வச்சிட்டோம். கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க சர்வால். ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சா உடனே சொல்லுங்க அண்ணாச்சி. சரிங்க சர்வால். என்ன குரு, இப்பதான் காணவில்லை போஸ்டரே அடிச்சிருக்கான் போல இருக்கு. நாளைக்கு நேரம் கண்ணீரஞ்சலி போஸ்ட் போட்டிருப்பானு மேடம். எங்க இருக்கான்? தகவல் ஏதாவது தெரியுமா? வேறங்க, தெரு தெருவா தேடிட்டு இருப்பாங்க. அவன் வீட்டு மனுஷங்க மேல அவனுக்கு பாசம் அதிகம் மேடம். அதுலயும் பெத்த அப்பா இல்லையா, இந்நேரம் கதறிக்கிட்டு தேடிக்கிட்டு இருப்பான். நான் இப்ப பார்க்கணுமே. யார் மேடம்? அந்த சண்முகம் கண்ணீர் விட்டு கதறத நான் பார்க்கணும். இந்த நேரத்துல அவன் எங்க இருப்பான்னு தெரியலையே மேடம். இந்த போஸ்டரை ஃபாலோ பண்ணிட்டே போவோம், எங்கேயாவது இருப்பான். ஓகே மேடம். மேடம் அங்க நிக்கிறான் பாருங்க. பக்கத்துல போய் நிறுத்து. சரிங்க மேடம். அண்ணாச்சி. ஹலோ, யாரு? வணக்கம் அண்ணாச்சி. நான் சண்முகம் பேசுறேன். சொல்லு சண்முகம். அண்ணாச்சி அப்பனை அந்த பக்கம் ஏதாச்சும் பாத்தீங்களா? இல்லையே சண்முகம், நான் எதுவும் பார்க்கலையே. ஏன், என்னாச்சு? இல்ல நேத்துல இருந்து காணோம், அதுக்குதான். ஐயோ, என்னப்பா சொல்லுத? எங்கிட்டாச்சும் பாத்தீங்கன்னா கூப்பிட்டு விடுங்க அண்ணாச்சி. கண்டிப்பா சண்முகம், பார்த்தா உனக்கு போன் பண்ணுதேன். சரிங்க அண்ணாச்சி. வணக்கங்க. என்ன சண்முகம், ஏதாவது தகவல் கிடைச்சதா? இன்னும் எந்த தகவல் இல்லை மேடம். ஊர் ஃபுல்லாக போஸ்ட்லாம் அடிச்சு வச்சிருக்கோம், இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல. கவலைப்படாதீங்க, வீரா சொன்ன உடனே நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு அலர்ட் கொடுத்துட்டேன். 2-3 டீம் தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம், இந்த உதவியை நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன். உங்க அப்பாவுக்கு ஏதாவது எதிரிங்க இருக்காங்களா? ஐயோ, அவர் ஒரு அப்ராணி மேடம். ஆயிச்சவடால் தான் விடுவாவ. ஆனா சண்டைக்கு போற அளவுக்குலாம் அவருக்கு தைரியம் கிடையாது. எங்களுக்குன்னு எதிரிகள் யாரும் கிடையாது மேடம். சரி, உங்களோட எதிரிங்க ஏதாவது தொழில் முறையா போட்டி போடுறவங்க, அரசியல் ரீதியா பகைன்னு வேற ஏதாவது சிறப்புன்னு இருக்கா? அப்படின்ட்டு யாரும் இல்லை மேடம். ஒரே எதிரின்டா அது எங்க அத்தை வீட்டுக்கார் தான். ஆனா அவர் இதெல்லாம் போய் செய்வாரான்ட்டு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க எப்போ க்ளீன் ஷேவ் பண்ணீங்க? மேடம் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எப்பவுமே சம்மு அப்படிதான் இருப்பா. அப்படி தான் தங்கச்சிங்களோட வாழ்க்கை நல்லபடியா அமையணுன்றதுக்காக தான் வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி தாடியோட இருந்தாப்படி. திடீர்னு தாடி எடுத்துட்டு என்ன எதுன்னு கேட்டா காரணம் சொல்ல மாட்டேன்ற அப்படி. ஆனா ஒண்ணு மேடம், இப்பதான் எங்களுக்கு பழைய சண்முகத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. நானும் இதே சண்முகத்துக்காக தானே காத்துட்டு இருக்கேன். சண்முகம், ஏதாவது பிரச்சனை ஞாபகம் வந்தா என்கிட்ட தாராளமா சொல்லுங்க. எல்லா ஆங்கிளையும் விசாரிச்சா தானே சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா
யாராவது கடத்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்களா மேடம்? எல்லா ஆங்கிளையும் விசாரிச்சாகணும்ல, அதனால தான் கேக்குறேன். ரொம்ப பெரிய எதிரினா கொலை கூட பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கலான்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஐயோ என்னங்க கொலைகள் எல்லாம் சொல்லுதியே? அவ்வளோலாம் ஆறு செய்வா? அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி பெரிய எதிரிகள் தான் ஆறும் கிடையாது. இப்போ இல்ல, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப முன்னாடி யாராவது எதிரிங்க? ஆறு மேடம், நாங்க பிறந்து வளர்ந்ததுலாம் இந்த ஊர் தான் மேடம். அப்படி ஆறுங்களுக்கு கிடையாதுலா. உங்க மேல கோவத்துல போனாருன்னு எஸ்ஐ வீரா சொன்னாங்க, அது உண்மையா? அது ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை, அதுல அவருக்கு ஒரு மன வருத்தம் இருந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி இப்படிலாம் அவர் செஞ்சதே இல்லை. உங்க அப்பாவுக்கு குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்கா? முன்னாடி மன கஷ்டத்துல குடிச்சிட்டு இருந்தாவ, அப்புறம் நிறுத்திட்டாவ. ரெகுலரா குடிக்கிறதெல்லாம் இல்லை. இப்ப கொஞ்ச நாள்னா கூட ஏதாவது ப்ராப்ளம்னு மனசு குழம்பி அதனால சூசைட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. என்னது? உங்க அப்பா இதுக்கு முன்னாடி சூசைட் அட்டெம்ப்ட் ஏதாவது ட்ரை பண்ணிருக்காரா? என்ன இப்படி எல்லாம் பேசிய? அந்த மாதிரி நினைப்புல அப்பனுக்கு வராதுங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாவ. மனுஷ மனசை பத்தி சொல்ல முடியாதுங்க. தற்கொலை முடிவுங்கிறது ஒரு கணத்துல எடுக்கிற முடிவு தானே. நீ தாடி இல்லாதப்போ செஞ்ச வேண, நீ இப்ப மறுபடியும் தாடி எடுத்தப்ப வந்து நிக்குதுல்ல. ஒன்னும் பயப்படாதீங்க. மேடம் சொன்னாங்கல்ல எல்லா ஆங்கிள் விசாரிக்கணும்னு, அதனாலதான் கேட்டேன். நீங்க தைரியமா இருங்க, பாத்துக்கலாம். கவலைப்படாதீங்க சண்முகம், கண்டுபிடிச்சிடலாம். நாங்க வரோம். இல்லை என்னல தற்கொலை கொலைன்னு என்னென்னமோ சொல்லி பயமுறுத்தாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல சம்மு. எப்போ இல்ல பயம் காட்டாம 10 ரூபாய் சீக்கிரம் வந்துருப்பா. எங்களுக்கு பயம் காட்டாத. இப்ப சந்தோஷமா மேடம்? முழு சந்தோஷம் வரலையே குரு. அன்னைக்கு நான் ஒரு அழுக அழுதல்ல, அந்த அழுக அவனும் அழணுமே. கதறி கதறி அழணும். பணத்தை பார்த்தா கண்டிப்பா அழுவா மேடம். கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுக்காக தானே குரு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் விட்ட கண்ணீர் ஒவ்வொரு துளியும் அவன் சிந்தனும். மேடம் நீங்க பரணின்னு சொன்னீங்க, இப்போ சண்முகம்னு சொல்றீங்க. ஒண்ணுமே புரியல மேடம். உங்களுக்கு துரோகம் பண்ணது யாரு மேடம்? பரணியா சண்முகமா? பரணி நான் சொன்னேன். என்னோட எய்ம்ல பரணியும் ஒருத்தி தான். ஆனா நான் கதற வைக்க வேண்டியது அந்த சண்முகத்தை தான். ஒன்னும் புரியல மேடம். புரியணுமா என்ன? என்ன ஒரே நாள்ல தாலி அறுக்க வச்சவன் இந்த சண்முகம். அன்னைக்கு நான் பட்ட வேதனைய அதே வேதனை அவன் அனுபவிக்கணும்னா அந்த பரணி சாகணும். அதைத்தான் நான் சொன்னேன். புரியுது மேடம். புருஷன் செத்த வலிய நான் அனுபவிச்ச மாதிரி பொண்டாட்டி செத்த வேதனைய அவன் அனுபவிக்கணும்ல, அததான் நான் சொன்னேன். மேடம் என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மேடம்? இதுக்கு மேல மறைச்சு என்ன ஆக போகுது? நான் ஐபிஎஸ் ரேங்க்ல ஆபீசரா வந்தவன். என் வீட்டுக்காரர் விரும்ப குரூப்ல எழுதி வந்தவர். அப்ப அவர் இன்ஸ்பெக்டர், நான் டிஎஸ்பி. அப்பதான் ஒரு நாள் அவர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. பாத்து இந்தாங்க. பாத்து பாத்து. ஏமாப்ல என்ன அவசரம்? கொஞ்சம் மெதுவாதான் சாப்பிடுங்களேன். அம்மா, இன்னைக்கு அவருக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
என்னங்க கோயில் வரைக்கும் தானேங்க? நாம கொடைக்கானல் எஸ்டேட்டை வாங்குற வரைக்கும். என்ன மாப்பிள, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க? அத்தை, இன்னைக்கு நம்ம முருகன் கோவிலுக்கு வைரம் பதிச்ச தங்க கிரீடத்தை சாத்துறதுக்காக மலேசியால இருந்து 2 பேர் வராங்க. வைர கிரீடமா? ஆமாத்த, வைரக்கல் பதிச்ச தங்க கிரீடம் முருகன் தலைக்காகவே அளவெடுத்து கொண்டு வராங்க. ரொம்ப விலையா இருக்குமே. என்னதான் கம்மியா எஸ்டிமேட் போட்டா கூட 5 கோடி ரூபாய்க்கு மேல தேரும். அடேங்கப்பா. அவங்க தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இருந்து வராங்க. கூட பாதுகாப்புக்கு நான் தான் போறேன். உங்க பிளான் என்னங்க? கோவில் தர்மகர்த்தா கிட்ட டீல் பேசியாச்சு. கிரீடம் கவர்மெண்ட் கணக்குக்கே போகாம நம்ம கைக்கு வந்துரும். 50-50 டீல். நமக்கு 2.5 கோடி, தர்மகர்த்தாவுக்கு 2.5 கோடி. எப்படி டீல்? ஓகேவா? 2.5 கோடியா? ஆமாத்த, பின்ன என்ன 2.5 லட்சமா? என்னங்க பிளான் என்னன்னு கேட்டேன். சிம்பிள் பிளான் தான். போற வழியில ஆக்சிடென்ட் ஆக போகுது. மலேசியா தம்பதிகள் பரிதாபமா பலியாக போறாங்க. அது எப்படி மாப்பிள ஆக்சிடென்ட் ஆகும்? அம்மா, அதெல்லாம் அப்படிதான். நீ கேள்வி கேட்காம இருக்க மாட்டியா? நானும் நம்ம மாரியப்பனும் தான் எஸ்கார்டா போறோம். போற வழியில ஆக்சிடென்ட் பண்ணி 2 பேரையும் சொர்க்கத்துக்கு முருகன் கிட்டே அனுப்பி வைக்க போறோம். அதுக்கப்புறம் கிரீடத்தோட நாம எஸ்கேப் ஆயிடலாம். அந்த திருச்செந்தூர் முருகன் தயவால அந்த கொடைக்கானல் எஸ்டேட் நம்ம கைக்கு வந்துரும்னு சொல்லுங்க. மாப்பிள, இது மனுஷ விஷயம் இல்ல, சாமி விஷயம். ஏதாவது தப்பா நடந்துட்டா? அத்தை, இந்த வாய்ப்பை கொடுத்ததே சாமிதான். விட்டா மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது. முருகனுக்கு பால் அபிஷேகமே போதுமே. வைரகிரீடம் இருந்தா அவருக்கு என்ன, இல்லைன்னா அவருக்கு என்ன? சரி, நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கு. நான் கிளம்புறேன். வரத்த. ஏங்க, இது கோயிலுக்கு போற வழி மாதிரியே தெரியலையே. இன்ஸ்பெக்டர் சார், இது என்ன வேற ரூட் மாதிரி தெரியுது? ஷார்ட் ரூட் சார், சீக்கிரம் போயிடலாம். ஏங்க, எனக்கு ஏதோ தப்பா படுது. கையில இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லி கிரீடங்க. ஏன் சார் வேகமா போ சொல்லி நாங்க சொன்னோமா? முதல்ல வண்டியை திருப்புங்க சார். மெயின் ரோடு வெளியே போங்க. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல. உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? வாய முடியா? என்னங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க? நான் யாருன்னு தெரியும்ல? யோ, நீ யாரா இருந்த? வாய முடிக்கிட்டு வா. பேசுன தொலைச்சிருவன். ஜாக்கிரதை. கையடியா? கார் ஓட்டியல, பிளைட் ஓட்டியல, கண்ணு எங்க வச்சிருக்க? இது கோயில் ஸ்டாண்ட் வண்டில. ஏன் இந்த வெட்டு வெட்டிட்டு இந்த பக்கம் போதா? நிறுத்த சொல்றா. இது தப்பா இருக்கலாம். நிறுத்துறா வண்டி.
வண்டியை வண்டியை நிறுத்துறா சார் வண்டியை இடிச்சிருங்க சார் எடுத்து விடுங்க சார் பிரேக் பிடி முடியா சார் ஒண்ணு தெரியல சார் சொல்றேன்ல வண்டியை திருப்பியா நிறுத்த சொல்றா வண்டியை வா வா விட்டுருங்க சார் ப்ளீஸ் விட்டுருங்க ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் 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 விட்டுருங்க சார் 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 என்னங்க சார் என்ன சார் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சார் விட்டுருங்க சார் ஏன்பா போலீஸே இப்படி செய்யலாமா விட்டுருங்க சார் 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 குத்திடாதீங்க சார் ப்ளீஸ் சார் முருகா பீருமன் போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு காணிக்க கொடுக்க வந்தவங்கள வழிமறிச்சு கொலை பண்ண பாக்குதியா? இந்த மாதிரி ஆள்நாள் தாண்டா போலீஸுக்கே அசிங்கம். நீயா விட்டுட்ட ஒழுங்கா விட்டு ஓடிவிடு, இல்ல கொண்டே விடு. அக்கா ஒன்னும் பயப்படாதீங்க, அண்ணாச்சி ஒன்னும் பதறாதீங்க. சுடு இப்ப சுட, இப்ப அழுத்தி சுட. உன் துப்பாக்கியால நீயே சுட்டுக்கு சாவேன். இந்த மாதிரி போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு நகை திருடி ஜெயிலுக்கு போய் தூக்கில் தொங்குறதுக்கு நீயே சுட்டிட்டு தற்கொலைன்னு செத்து போ. இப்ப சுடும் பார்ப்போம், சுடும் பார்ப்போம், சுடுடா பார்ப்போம். ஏதாச்சும் செஞ்ச உன் கண்ணாலேயே உன்னை கொண்டே விடுவேன். ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதை கேட்டு என் கூட வரணும், புரியுதா? போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணுதியா நீ? அனஜி அனஜி இதை கொஞ்சம் பிடிங்க, பத்திரமா பிடிங்க, வெடிச்சிட போது பார்த்து. சரி சரி. அனஜி கோயில்ல போய் காணிக்கை செலுத்துவோமா?
இல்ல சவுந்தரம், என்னலே இப்படி ஆயிப்போச்சு? உண்மையிலேயே அந்த வெட்டி பையன் கிரீடத்தை காப்பாத்திட்டானோ? அதான்க்கா நானும் கடுப்பில் இருக்கேன். எம்பிட்டு ரோசனை பண்ணி அந்த இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து நான் திட்டம் போட்டு வச்சிருந்தேன். இப்படி ஆகி போயிருச்சே. இல்ல அந்த ஒண்ணுக்கு ஆகாதவன் தான் நீ சொன்ன கேட்பாம்ல, அவன்கிட்ட சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரை விட்டுற சொல்ல வேண்டியதானே? என்க நான் தான் திருடேன்னு நீ ஒத்துக்க சொல்லுதியா? இப்ப இந்த கிரீடத்தை விட அவன் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான்க்க முக்கியம். பேசாம நல்லவன் மாதிரியே நடிச்சு கொட்டு. சரி, நான் தான் அந்த இன்ஸ்பெக்டரை எஸ்கார்டா ஏற்பாடு பண்ணி விட்டேன். சே, இப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பேர் ஆயிப்போச்சே. சார் என்ன சார் நடந்துச்சு? முழுசா தெரியல. அந்த மலேசியக்காரங்க வந்து உண்மையை சொன்னாதான் தெளிவாகும். இப்போ வந்துருவாங்க. வாங்க நச்சி, வாங்க. வாமா. எல்லாரையும் கோயிலுக்கே வர வச்சிருக்கேன், வாங்க. வணக்கம் சார். வலே சம்மு, என்ன பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்க போல இருக்கி. பின்ன நம்ம ஊரு கோயிலுக்கு காணிக்கை கொடுக்க வந்தவ, அதான் ஆட்டையை போட பார்க்க அந்த போலீஸ் போட்டிருக்க திருடு பைய ஒரு என்னத்தை செய்ய சொல்லுதிய? நகையும் காப்பாற்றணும், மனுஷங்களையும் காப்பாற்றணும்ல. இல்ல கோயில் தர்மகர்த்தா உங்க பேர்ல கெட்டு போயிட, அதுக்கு தானே. வெரி குட். சர்வால், என் வீட்டுக்காரியோடைய அண்ணன் மவன் இவன். இவன் என்கிட்ட தான் மளிகை கடை வச்சிருக்கான். எல்லாம் நம்ம ட்ரைனிங். அதான் பாருங்க, என் கிரீடத்தை இந்த தங்க கிரீடத்தை காப்பாத்திட்டான் பாருங்க. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் மழையே பெய்யுது சார். என்ன சார் நடந்தது? சொல்லுங்க சார். நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்த அந்த இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் தான் அந்த காரை ஓட்டிக்கிட்டு போனாங்க. அவங்க போன பாதை தப்பா இருந்தது. அயோக்கிய ராஸ்கல், அந்த இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் எங்க? அந்த கான்ஸ்டபிள் ஓடிட்டாரு, இன்ஸ்பெக்டர் மட்டும் அப்படியே அழகா தூக்கிட்டு வந்திருக்கேன். வண்டியில் தான் இருக்கு. அப்படி இதோ காட்டுதேன். சேதாரம் இல்லாம கொண்டு வந்திருக்கு. அப்படியே அள்ளி கூட்டு போங்க. எல்லாம் பார்த்து பத்திரம் பிடிச்சிங்கன்னாச்சி. உங்க ஆளுன்னு சொல்லிட்டு விட்டு போறீங்க. என்ன போலீஸியா நீ? நீ எல்லாம் ஒரு மனுஷ பிறவியா? கேவலமான வேலையை பார்த்திருக்க. ஒரு போலீஸா இருந்துகிட்டு கொலை பண்ணி கொள்ளை அடிக்க பார்த்திருக்க. முதல்ல இந்த ஆளை தூக்கில போடுங்க சார். சார் இவனை இப்படியே எங்க கிட்ட விட்டுருங்க சார். நாங்க இவனை அடிச்சே கொள்றோம் சார். சார் இவனெல்லாம் விடாதீங்க சார். இவனுக்கெல்லாம் இங்கேயே தண்டனை கிடைக்கணும் சார். காக்கி சட்டையை போட்டு வெக்கம் இல்லாம இருக்கான் அயோக்கியா பையன். சார் இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது சார், அடிச்சு கொல்லணும் சார். இருங்கய்யா, யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். 2 பேர்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் வாங்கி ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க. அப்படியே கையெழுத்து வாங்கிருங்க. இந்த விருமன் மேலையும் கூட போன கான்ஸ்டபிள் மேலையும் உடனடியா எஃப்ஐஆர் போட்டுறணும். கொள்ளை முயற்சி, கொலை முயற்சி, அதுவும் ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர்னு போடுங்க. ஜாமீன் கிடைக்காம இவங்க உள்ளே கிடக்கட்டும். ஓகே சார்.
அப்புறம் ஐயா இந்த துப்பாக்கியால தான் அவர் இவங்களை சுட பார்த்தாவ. சார் ஏய் விரும்பா யாராவது கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மரியாதையா தள்ளி போங்க, தள்ளி போங்க. என் பிளான் எல்லாம் சொதப்பிட்டல, நீ செத்தடா. யோ என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அந்த கண்ணை போடுங்க சார். வேணாம் சார்.